நிஷா சிட்டி டெவலப்பர் அண்ட் பில்டர்ஸின் மிக பிரம்மாண்டமான ஒரு புதிய படைப்பு சேலம் டு சென்னை பைபாஸில் மேட்டுப்பட்டி டோல்கேட்டிலேயே இயற்கை சூழ்ந்த பசுமையான இடத்தில் அமைந்துள்ளது. உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் பயனடையும் வகையில் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு மிக அருகாமையில் அமைந்துள்ளது நிஷா கிரீன் கார்டன். தார் சாலை வசதி, தனித்தனி குடிநீர் வசதி, 24 மணி நேரமும் பேருந்து நின்று போகும் மேட்டுப்பட்டி டோல்கேட்டிலேயே நிஷா கிரீன் கார்டன் அமைந்துள்ளது. நிஷா சிட்டி டெவலப்பர். வணக்கம் 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 வணக்கம். நிஷா சிட்டி டெவலப்பர் பில்டருடைய வாடிக்கையாளர்களுக்கு எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். நிஷா சிட்டி டெவலப்பர் பில்டர் நாளொரு மேனியும் பொழுதுறவனும் நாங்கள் ஜெயிச்சிட்டே இருக்கோம். ஒவ்வொரு நாளும் வெற்றி படிக்கட்டை நோக்கி நாங்கள் வளர்ந்துட்டுருக்குறோம். ஒவ்வொரு நாளும் நாங்கள் வளர்ச்சியிலே நாங்கள் போயிட்டுருக்கோம். அப்படின்னாக்க அதுக்கு முழு முக்கிய காரணம் வாடிக்கையாளர் நீங்கள் தான். நீங்கள் எங்கள் மேலே வச்சுருக்கிற அந்த நம்பிக்கையும் நீங்கள் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பேராதரவும் இருக்கிற வரைக்கும் நாங்கள் ஜெயிச்சிட்டே இருப்போம். நீங்கள் இப்போ எங்களுக்கு கொடுக்கக்கூடிய அதே ஆதரவை இன்னும் எங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கணும். இப்போ புதிய வீட்டுமனை பிரிவை பற்றி நான் பேச போகிறேன். நிஷா சிட்டி டெவலப்பர் பில்டர் புதிய வீட்டுமனை பிரிவை அறிமுகப்படுத்தினாவே சேலத்துக்கு பக்கமாக, சேலத்துக்கு அருகாமையில், சேலத்தில் தொழில் செஞ்சுட்டு ஈஸியாக நம்ம வீட்டுக்கு போய் நம்ம ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி ஈஸியாக நம்ம குழந்தைகளோட, நம்ம மனைவியோட, நம்ம அப்பா அம்மாவோட நம்மளுடைய மீதி இருக்கிற அந்த நேரத்தை அழகாக செலவிடுற மாதிரி தான் நாங்கள் அமைச்சு கொடுத்துருப்போம். நீங்கள் எதிர்பார்க்காத விலையில், நீங்கள் எதிர்பார்க்காத விலை குறைவாக நாங்கள் ஒரு புதிய வீட்டுமனை அறிமுகப்படுத்த போகிறோம். அரசு அங்கீகாரம் பெற்ற வீட்டுமனை, அதாவது டிடிசிபி அப்ரூவல் பெற்ற வீட்டுமனை வெறும் 1,10,000. கிட்டத்தட்ட 10 வீடுகள் அங்கே வேலையாகிட்டு இருக்குது. அதில் 2 வீடுகளில் வாடிக்கையாளர்கள் குடி போயிட்டாங்க. மீதின 8 வீடுகள் அங்கே வேலையாகிட்டு இருக்குது. நம்ம நேரில் போய் பார்க்க போகிறோம். அதான் நாங்கள் சொல்கிறோம் இல்லையா, தார் சாலை வசதி, மின்சார வசதி, குடிநீர் வசதி இத்தனையும் செஞ்சு கொடுத்துட்டோமா, அந்த இடம் நம்ம குடியிருக்கிறதுக்கு சரியான இடம் தானா, அப்போ நம்ம நேரில் போய் அதை நம்ம போய் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீட்டு மனைக்கு போய் பார்ப்போம். இப்போ நம்ம எங்கே நின்றுட்டு இருக்கோன்னா, சேலம் டு சென்னை பைபாஸில் மேட்டுப்பட்டி டோல்கேட்டுக்கு பக்கத்திலே நின்றுட்டு இருக்கிறோம். இந்த டோல்கேட்டில் நின்று போகாத பேருந்து ஏதாவது இருக்கா? எல்லா பேருந்தும், எல்லா லாரியும், எல்லா காரும், எல்லா ஆட்டோவும் நின்று தான் போகணும். இந்த மேட்டுப்பட்டி டோல்கேட்டுக்கு பக்கத்தில் தான் நம்ம புதிய வீட்டுமனை பிரிவு அமைச்சிருக்கோம். 24 மணி நேரமும் பஸ் வசதி இருக்கிற ஒரு வீட்டுமனைனா அது நம்ம நிஷா சிட்டி டெவலப்பர் போடக்கூடிய நிஷா கிரீன் வேலி தான். நைட்டு 1 மணிக்கு வந்தாலும் பஸ் ஏறிக்கலாமா? இந்த இடத்துக்கு பக்கத்தில் தான் நம்ம வீட்டுமனை அமைச்சிருக்கோம். வாங்க நம்ம வீட்டுமனை போய் பார்க்கலாம் வாங்க.
பாருங்கள், நம்ம இப்போ பார்க்குறது தான் தமிழ்நாடு மின்சார வாரியம் பவர் ஹவுஸு. இந்த இடம் தான் செல்லியம்மன் நகர் பஸ் ஸ்டாப்புன்னு சொல்லுவாங்க. இந்த பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்தில் இந்த பஸ் ஸ்டாப்லேருந்து பாருங்கள், இதுதான் நம்ம சைட்டுக்கு போகக்கூடிய இந்த சாலை. நம்ம இந்த பஸ் ஸ்டாப்பில் இருந்து கரெக்டாக ஒரே ஒரு கிலோமீட்டருக்குள்ளார நம்ம வீட்டு மையம் அமைச்சிருக்கிறோம்.
நம்ம எங்கே நின்றுட்டு இருக்கோம்னா நிசா கிரீன் வேலியில் நின்று இருக்கோம். நிசா கிரீன் வேலி அப்புறம் என்னன்னு உங்களுக்கு தெரியும், இயற்கையான பசுமையான இடத்துல நம்ம நின்றுட்டுருக்கோம் பாருங்கள். அதாவது மற்றவங்களாம் இயற்கையான இடம் பசுமையான இடம்னு சொல்லுவாங்க, ஆனால் நீங்கள் நல்லா பாருங்கள் எவ்வளோ பசுமையான அந்த அந்த மலை சாரல், இந்த பசுமையான இந்த இடத்துலேருந்து அப்படியே அட்ஜானில் தான் நம்ம இருக்கோம். எவ்வளோ இயற்கையான இடத்துலையும் எவ்வளோ செழிப்பான இடத்துலையும் நீர் வளம் மிக்க இடத்துலையும் நில வளம் மிக்க இடத்துல தான் நம்ம வீட்டு மனை அமைச்சிருக்கோம். நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க எத்தனை வீடுகள் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். நிசா சிட்டி டெவலப்பர் பில்டர் ஒரு வீட்டு மனை அமைச்சாவே வீடுகள் ஆயிரும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க அவங்கவுங்க வீடு கட்டி இந்த இடத்துல வீடு கட்டி அமைதியாக அற்புதமாக குடியிருக்காம எங்கே இருக்கிறது. அதே சமயம் இந்த இடம் சேலத்துக்கு ரொம்ப ரொம்ப பக்கமாக அமைச்சிருக்கோம். நீங்கள் கேரளா போயிருக்கிறீங்களா இல்லை போகலைன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நீங்கள் கேரளா போயிருந்தால் இப்படி தான் இருக்கும். கேரளாங்கிறது இப்படி தான் இருக்கும். நம்ம ஒரு குட்டி கேரளாவில் தான் நம்ம இப்போ நின்றுட்டுருக்கோம். பாருங்கள் கேரளாவில் எத்தனை வீடுகள் இருக்குது இல்லைங்களா. கேரளா நினச்சிடாதீங்க, நம்ம நிசா கிரீன் வேலையில் கட்டப்பட்ட வீடுகள் தான் இது எல்லாமே. பாருங்கள் நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க, இப்போ கட்டிகிட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட 10 வீடுகள் வேலையாகிட்டு இருக்குது. அதில் 3 வீட்டில் மக்கள் கூடி வந்துட்டாங்க. இன்னும் 10 வீடு வேலையாகிட்டு இருக்குது. இந்த இடத்துல ஒரு வீட்டு பண்ணாங்க, எங்கே வாங்குறது? இந்த கீழே இந்த நம்பரை நீங்கள் கூப்பிட்டு உங்கள் பேரை முன்பதிவு பண்ணிக்குவாங்க. ஒருவனுக்கே நீ நதி போல ஓடிக்கொண்டீர். அடிப்படை வசதி ஃபஸ்ட்டு நமக்கு தேவை குடிநீர் வசதி, அடுத்தது மின்சார வசதி. நீங்கள் நல்லா கண்கூட பார்த்துட்டு இருக்கிறீங்க பாருங்கள். கம்பம் அமைச்சு அந்த பாருங்கள் அந்த வீட்டுக்கு 3 பேஸ் மின்சாரம் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அதாவது மும்முனை மின்சாரம் அந்த வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. சிங்கிள் பேஸே போதும், ஆனால் மும்முனை மின்சாரம் எடுத்து கொடுத்துருக்குறோம். நம்ம இந்த கம்பத்தை போட்டு கொடுக்கல, இபி டிபார்ட்மெண்ட், அதாவது இபி டிபார்ட்மெண்ட்டில் வந்து இந்த கம்பத்தை அமைச்சு அவங்களுக்கு மின்சார வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம், இது வந்து டிடிசிபி அப்ரூவல் பெற்ற வீட்டுமனை, அதாவது அரசு அங்கீகாரம் பெற்ற அரசு அனுமதி பெற்ற வீட்டுமனை. இந்த வீட்டுமனையில் வெறும் 1,10,000 கொடுத்து ஒரு வீட்டுமனை வாங்காமல் நம்ம எங்கே வாங்குவோம்? இன்றைக்கி 1,10,000 கொடுத்து ஒரு வீட்டுமனை வாங்கலாம், நாளைக்கு நம்ம எத்தனை லட்சங்கள் போகணும், எத்தனை கோடிகள் போகணும். இந்த இடத்துல இந்த இயற்கையான இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு வீட்டுமனை அமையணும்னா, உங்களுக்கு ஒரு வீடு அமையணும்னா நல்லா பாருங்கள். உங்களுக்கு இதில் ஒரு வீட்டுமனை வேணும்னா கீழே அந்த நம்பரை கூப்பிட்டு உங்கள் பேரை முன்பதிவு பண்ணிக்குவாங்க. எல்லா புகழும் ஒருவனுக்கே நீ நதி போல ஓடிக்கொண்டீரு. எந்த பேர் வைக்கும் வெற்றிகள் பேர் வைக்குமே, உன்னை உள்ளத்தில் ஊர் வைக்குமே. உன்னால் முடியும் தரகரபதி தளபதி நீரா நீரா அன்பன் தலைவா வெற்றி நமக்கே அழகிய தமிழ் நீரானே. எல்லா புகழும் ஒருவனுக்கே. இப்போ நம்ம எங்கே நின்றுட்டு இருக்கோம்னா நிசா கிரீன் வேலியில் நின்றுட்டு இருக்கோம். நிசா கிரீன் வேலி அப்படி நாங்கள் பேர் வச்சுருக்கிறதுக்கான அர்த்தம் உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். நீங்கள் நல்லா பாருங்கள். அதாவது போதர்மலை, இந்த போதர்மலை அந்த அடிவாரம் இந்த சாரலுக்கு அடியில் தான் நம்ம வீட்டுமனை அமைச்சு கொடுத்துருக்கோம். அதே சமயம் சேலத்துக்கு ரொம்ப ரொம்ப பக்கமாக அமைச்சு கொடுத்துருக்கோம். இயற்கையாகவும் இருக்கணும், நம்ம மக்கள் சேலத்துக்கு சீக்கிரமாக வந்து தொழில் பண்ணிவிட்டு நம்ம வீட்டுக்கு வர மாதிரி இருக்கணும். இந்த இயற்கையில் கொஞ்சம் இடத்துல தான் அமைச்சிருக்கோம். இங்கே நிறைய பேர் சினிமா ஷூட்டிங் கூட வந்து எடுப்பாங்க. அந்த சினிமா ஷூட்டிங் இருக்கிறத விட இது ரொம்ப நல்ல இடம். நாங்கள் ஒரு இடம் தேர்ந்தெடுக்கிறனாவே அது ரொம்ப நல்ல இடமா இருந்தால் மட்டும்தான் எங்கள் வீட்டு மனைக்கு தேர்ந்தெடுப்போம். நீங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகான இடத்துல உங்களுக்கு ஒரு வீட்டு மனை பாருங்கள். இந்த இயற்கையான இடத்துக்கு ஃபஸ்ட்டு நம்ம தான் இருக்கோம். அதே சமயம் சேலம் டு சென்னை பைபாஸ் மேட்டுப்பட்டி டோல்கேட்டுக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்தில். சேலம் டு சென்னை பைபாஸ் மேட்டுப்பட்டி
மேட்டுப்பட்டி டோல்கேட்டில் 24 மணி நேரம் பஸ்ஸு நின்று போகக்கூடிய இந்த இடத்துக்கு ரொம்ப பக்கமாக தான் நம்ம வீட்டு மனை அமைச்சிருக்கோம். வாங்க நம்ம இந்த வீட்டு மனை நம்ம சுற்றி பார்ப்போம். வாங்க, கீழே அந்த நம்பரை கூப்பிட்டு உங்கள் பேரை முன்பதிவு பண்ணிக்குவாங்க.